அனைவருக்கும் வணக்கம். ஷேரிங் மை நாலேஜ் யூடியூப் சேனலுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறேன். நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் டிடக்டிவ் அண்ட் இண்டக்டிவ் ரீசனிங். NTA-UGC NET பேப்பர் 1 லாஜிக்கல் ரீசனிங் சாப்டர்ல டிடக்டிவ் அண்ட் இண்டக்டிவ் ரீசனிங் டாபிக் தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். டிடக்டிவ் ரீசனிங். டிடக்டிவ் ரீசனிங் அல்லது டிடக்டிவ் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்றதா டிடக்டிவ், which means logically conclusive support to its conclusion அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா டிடக்டிவ். இந்த டிடக்டிவ் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா லா, ரூல்ஸ், இதுதான் ஒரு பேசிக் பிரின்சிபல். அப்படி இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் டிடக்டிவ் அப்படின்னு சொல்றோம். ஸோ டிடக்டிவ் ரீசனிங் எங்க ஸ்டார்ட் ஆகும்னா ஜென்ரல் ரூல் ப்ரிமைசஸ்ல ஸ்டார்ட் ஆகி, அதாவது நம்ம கிட்ட தெரியும் நோன் ட்ரூல ஸ்டார்ட் ஆகி கன்க்ளூஷனும் ட்ரூ அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்றதா டிடக்டிவ் ரீசனிங். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் ரீசனிங் ஃப்ரம் நோன் ஃபேக்ட் டு கன்க்ளூஷன் அப்படிங்கிறதா டிடக்டிவ் ரீசனிங். இது எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தியரியா இருக்கும். அந்த தியரியை நம்ம டெஸ்ட் பண்ணுவோம், ஹைப்போதிசிஸ், அதை அப்சர்வ் பண்ணுவோம் அண்ட் கன்ஃபார்ம் பண்ணுவோம். அதுதான் டிடக்டிவ் ரீசனிங். ஸோ டிடக்டிவ் ரீசனிங் இப்படிதான் இருக்கும். ஃப்ரம் ஜென்ரல் கான்செப்ட்ல இருந்து டூ ஸ்பெசிபிக் கான்செப்டா அது ஃப்ளோ ஆகும். அதுதான் டிடக்டிவ் ரீசனிங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இண்டக்டிவ் ரீசனிங். இண்டக்டிவ் ரீசனிங் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் கன்க்ளூஷனுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்டா இருக்கும் அப்படின்னு இன்ஃபரன்ஸ் பண்றதா inductive argument. An inductive argument give probable support to its conclusion. இதுதான் சப்போர்ட் பண்ணும் நம்மளோட ரிசல்ட்டுக்கு, எண்ட் ரிசல்ட்டுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்டா இருக்கிறதா inductive reasoning அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க inductive arguments எப்படி இருக்குன்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அப்சர்வேஷன் தான் inductive reasoning நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இது அப்சர்வேஷன் டு கன்க்ளூஷன், இதோட ப்ராசஸ் அப்சர்வேஷன், பேட்டர்ன், ஹைப்போதிசிஸ் அண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ அப்சர்வேஷன் டு கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ், கன்க்ளூஷன் ப்ராசஸ் தான் இண்டக்டிவ் ரீசனிங். இந்த டைப் ஆஃப் கன்க்ளூஷனை இன்ஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுல நம்ம யூஸ் பண்ற டேட்டாஸ் எல்லாமே ப்ரெடிக்ஷன் டேட்டா தான், வேற எந்த டேட்டாஸும் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம யூஸ் இன்ஃபர்மேஷனா நம்ம கிட்ட இருக்கிற எல்லா டேட்டா, எல்லா ஃபேக்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனுமே ஒரு ப்ரெடிக்ஷன், இதுவா இருக்கலாம் அப்படின்னு ப்ரெடிக்ஷன்ல தான் ரீசனிங்கை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால இண்டக்டிவ் ரீசனிங்கை ப்ரெடிக்ஷன் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இண்டக்டிவ் ரீசனிங் எப்படி இருக்குன்னா, ஸ்பெசிஃபிக்ல இருந்து ஜென்ரலுக்கு ஃப்ளோ ஆகும். இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்பெசிஃபிக் அண்ட் ஃப்ளோ வித் ஜென்ரல். இதுதான் இண்டக்டிவ் ரீசனிங். இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் ரீசனிங்கோட டைப்ஸ் அல்லது ட்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நார்மலா ஒரு ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது ரெண்டு டைப், ஒன்று டிடக்டிவ், இன்னொன்று இண்டக்டிவ். டிடக்டிவ் ஆர்குமெண்ட்ஸ் ரெண்டா கிளாசிஃபை ஆகும். ஒன்று வேலிட், இன்னொன்று இன்வேலிட் ஆர்குமெண்ட்ஸ். வேலிட சவுண்ட் அன்சவுண்டுன்னு சொல்லுவோம், இன்வேலிட் ஆர்குமெண்ட்ஸை அன்சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இண்டக்டிவ் ரீசனிங். இண்டக்டிவ் ரீசனிங்கை டூவா கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்று ஸ்ட்ராங் ரீசனிங், இன்னொன்று வீக். ஸ்ட்ராங்கா என்னன்னு சொல்லுவோம்னா கொஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று அன்கோஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். வீக் அன்கோஜென்ட் ஈவெண்ட்ஸ் தான். ஸோ இந்த ரெண்டு டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ்லயுமே வேலிடா, அதாவது டிடக்டிவ்ல வேலிடா இன்வேலிடான்னு நம்ம கண்டுபிடிப்போம், இண்டக்டிவ்ல ஸ்ட்ராங்கா வீக்கா கண்டுபிடிப்போம். நம்ம கையில் இருக்கிற ஒன்று பிரிமிசஸ். ஸோ பிரிமிசஸை வச்சு மூவ் ஆன் ஆகிறதா இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் ரீசனிங். ஸோ நம்ம ட்ரீ பார்த்தோம், இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் டிசிஷன் ட்ரீ பார்த்தோம். அதில் சொன்ன மாதிரி டிடக்டிவ்னா வேலிட் ஆர் இன்வேலிட்னு சொன்னேன், வேலிட்ல சவுண்ட் ஆர் அன்சவுண்ட் இருக்குன்னு சொன்னேன், இண்டக்டிவ்ல ஸ்ட்ராங் ஆர் வீக் இருக்கு, ஸ்ட்ராங்ல cogent or uncogent அப்படின்னு இருக்கு. So what is sound? Valid deductive reasoningல sound reasoning அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த ஆர்குமெண்ட் வேலிடான ஆர்குமெண்டா இருக்கணும். அது மட்டும் இல்லாம பிரிமிசஸும் ட்ரூவா இருக்கணும், கன்க்ளூஷனும் ட்ரூவா இருக்கணும். பிரிமிசஸும் ட்ரூ, கன்க்ளூஷனும் ட்ரூ, அந்த ஆர்குமெண்ட் கரெக்டான ஆர்குமெண்டா இருந்தா அது சவுண்ட். இன்கேஸ் ஆர்குமெண்டே தப்பா இருக்கு அப்படின்னா அது அன்சவுண்டுன்னு சொல்லலாம், இன்வேலிட்னு சொல்லலாம். இதுதான் டிடக்டிவ் ரீசனிங். அதே மாதிரிதான் இண்டக்டிவ்லயும் ஸ்ட்ராங் ஆர்குமெண்டா இருக்கணும். ஆர்குமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதுல பிரிமிசஸும் ட்ரூ, கன்க்ளூஷனும் ட்ரூவா இருந்தா அது ஸ்ட்ராங் கொஜென்ட். இதே ஆர்குமெண்டே வீக்கா இருந்தா டிஃபால்ட்லி அதை அன்கொஜென்ட்னு சொல்லுவோம், அதை வீக் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இதுதான் டிடக்டிவ் அண்ட் இண்டக்டிவ் டிசிஷன் ட்ரீ. So difference between deductive reasoning and inductive reasoning.
டிடக்டிவ் ரீசனிங் வந்து எப்படி இருக்குன்னா கன்க்ளூஷன் இஸ் சப்போர்ட்டட் பை ப்ரிமிசஸ். கன்க்ளூஷன் அப்படிங்கிறது வந்து ப்ரிமிசஸோட சப்போர்ட்டிங்லே நடந்துட்டு வரும். whereas premises supported by conclusion இருக்கிறது வந்து inductive reasoning. டிடக்டிவ்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட். டிடக்டிவ் ரீசனிங் இது ப்ரிமிசஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், இண்டக்டிவ் கன்க்ளூஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். டிடக்டிவ் ரீசனிங் வந்து யூனிவர்ஸ்ல இருந்து பர்டிகுலரா இருக்கும், இண்டக்டிவ் ரீசனிங் பர்டிகுலர்ல இருந்து யூனிவர்ஸ்க்கு ஃப்ளோ ஆகும். டிடக்டிவ் ரீசனிங்ல ஜெனரலைஸ்டு பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க, இண்டக்டிவ் ரீசனிங்ல ஸ்பெசிபிக் இன்ஸ்டன்ஸ் இருந்தாதான் இண்டக்டிவ் ரீசனிங் வந்து அரைஸ் ஆகும். டிடக்டிவ் ரீசனிங் எப்படி ஃப்ளோ ஆகுனா முன்னாடியே சொன்னோம், யூனிவர்சல் டு பர்டிகுலர். ஸோ யூனிவர்ஸ் டு பர்டிகுலர் அப்படின்னு சொல்லும் போது அது ஜென்ரல் டு ஸ்பெசிபிக். இண்டக்டிவ் பர்டிகுலர் டு யூனிவர்ஸ்னு சொன்னனால அது ஸ்பெசிபிக் டு ஜென்ரல் ஆர்குமெண்ட்ஸா இருக்கும். டிடக்டிவ் ரீசனிங்ல அன்னோன்ல இருந்து நோன் கண்டுபிடிப்போம், இண்டக்டிவ்ல நோன்ல இருந்து அன்னோன் கண்டுபிடிப்போம். ஸோ டிடக்டிவ்ல ரெண்டு டைப் ஆஃப் ஆர்குமெண்ட் இருக்கு, ஒன்று வேலிட் அண்ட் இன்வேலிட் அல்லது வாய்டுன்னு சொல்லுவோம். இண்டக்டிவ் ரீசனிங்ல டூ டைப் ஆஃப் ஆர்குமெண்ட், ஒன்று ஸ்ட்ராங் அண்ட் வீக் ஆர்குமெண்ட். டிடக்டிவ் ஆர்குமெண்ட் அல்லது டிடக்டிவ் ரீசனிங் எப்படி இருக்குன்னா டாப் பாட்டம் அப்ரோச்சா இருக்கும், டாப் டு பாட்டமா இருக்கும் அதோடைய ஃப்ளோ. whereas இண்டக்டிவ் ரீசனிங் பார்த்தீங்கன்னா பாட்டம் டு அப் அப்ரோச்சா இருக்கும். இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் ரீசனிங். ஸோ சம்மரி ஆஃப் இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் ரீசனிங் அப்படிங்கிறது என்னன்னா ரெண்டு இருக்கு, ஒன்று ப்ரிமிசஸ் ஒன்று கன்க்ளூஷன். ஸோ ஜென்ரல் ப்ரிமிசஸ்ல இருந்து ஸ்பெசிபிக் காஸ் கொண்டு போறது வந்து டிடக்டிவ். இட்ஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஜென்ரல் டு ஸ்பெசிபிக்னா அது டிடக்டிவ் ரீசனிங். whereas இட்ஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஸ்பெசிபிக் டு ஜென்ரல்னா இண்டக்டிவ் ரீசனிங். இதுதான் கான்செப்ட் ஆஃப் டிடக்டிவ் அண்ட் இண்டக்டிவ் ரீசனிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் ஷேரிங் மை நாலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்ஸ் பிடிஎஃபா உங்களுக்கு வேணும்னா என்னோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிகிராம் சேனலோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அந்த சேனல்ல பிடிஎஃப் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன், லேட்டஸ்ட் நியூஸ் அப்டேஷன் அதில் அப்டேட் பண்ணுவேன். ஃப்ரீக்வெண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் எல்லாம் வந்து என்னோட டெலிகிராம் சேனல்ல நான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்க டெலிகிராம் சேனல்ல என்கிட்ட கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.